Dear student, 12th standard chapter 2ல exercise 2.5ல sum number 10ல second sum complete பண்ண போறோம். Find the square root of -6 plus 8 விட square terms கேக்குறாங்க. First we know the general formula நமக்கு square terms general formula. இப்போ a value b value modulus of z யூஸ் பண்ண போறோம். கொடுத்துற ஃபங்க்ஷனை z க்கு கன்சிடர் பண்ணிக்க -6 plus 8 ஐ லேட் நாம நேம் கொடுத்துறோம். இப்போ ஏன்னா z terms தான் கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ a வேல்யூ, செகண்ட் வேல்யூ ஐயோட கோஎஃபிஷியன்ட் b வேல்யூ. ஓகே, ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z யூஸ் பண்ண போறோம். மாடுலஸ் ஆஃப் zனா ஸ்கொயர் டைம்ஸ் -6 ஹோல் ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் 36 + 64 100. அப்போ 100 ரூட் எடுத்தா 10. ஸோ எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. வேணா a க்கு வந்து -6, b க்கு 8 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z க்கு 10 - 6 divided by 2 plus I into b க்கு 8 divided by modulus of b க்கு என்ன வரும்? b க்கு 8 தான். same root of modulus of 10 next minus a இங்க மைனஸ்க்கு மைனஸ் மைனஸ் என்ன வரும்? plus 6 divided by 2. next 10 ல 6 பண்ணா 4 4 by 2 கேன்சல் பண்ணா 2 times. ஓகே, இந்த 8 8 என்ன வரும்? கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? இதை டிவைட் பண்ணா நமக்கு 8 times. அப்போ நெக்ஸ்ட் என்ன √8 இருக்கும். √8 எப்படி சொல்ல நமக்கு? √8 வந்து √4 into 2ன்னு சொல்லலாம். 4 2 எடுத்தா 2, ரூட்டுக்கு 2 எடுக்கும்போது ரூட் அப்படியே இருக்கும். இந்த 2 இதான் நமக்கு -6 + 8 ஸ்கொயர் ரூட். ஓகே,